ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாஸ் யூடியூப் சென்டர். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேம் மைண்ட் கிராஃப்ட்டு. அதாவது மைண்ட் கிராஃப்ட் இல்லை, வேறு ஒரு கேம். இதோட பேர் கிராஃப்ட் வேர்ல்டு பில்டிங் கிராஃப்ட். நீங்கள் ஏற்றி பார்த்தா தெரியும், அசல் மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே தான் இருக்கும். ஓகே, கேமுக்குள்ளே போகலாம் வாங்க. கிரியேட் நியூ, அப்புறம் கிரியேட் நியூ வேர்ல்டுக்கு ஒரு நல்ல பேர் போடுவோம். வேறு என்ன, ஏகே வேர்ல்டு தான். ரெடி, பேர் சும்மா அதிரும். ஓகே, நேம் போட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த கேமுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். அந்த மைண்ட் கிராஃப்டில் எல்லாம் நமக்கு காசு கொடுத்து விளையாடுறது மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் காசு வேணால் ஒன்றுமே வேண்டாம். அசல் மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே தான், காசு ஒன்றுமே வேண்டாம். பட் இதில் வில்லேஜ் கிடைக்குமான்னு தெரியல. நான் இது ஃபஸ்ட்டு முறையாக இந்த கேம் விளையாடுறேன். வில்லேஜ் கிடைக்குமான்னு தான் தெரியலை. இது வரனா என்ன, மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே தான் இருக்குது பார்த்தீங்களா. அசல் மைண்ட் கிராஃப்ட். ஒரு கேவ் இருக்குது. நம்ம அன்லிமிட்டட் அயன் ஃபார்ம் கட்டும்போது அதுக்குமே அயன் தேவைப்படும். ஏதோ ஒரு இது மாதிரி செய்யணும். அப்புறம் பக்கெட் செய்யணும். ஓகே, ஆடு கிடக்குது, அடித்து போட்டுற வேண்டியதுதான். இதுதான் நம்ம முதல்ல அடித்து ஆடிதே போட்டுட்டு இருந்த செத்துரும். என்னடா ஈஸியாக அந்த பக்கம் தாண்டிட்ட. நம்மளும் குதிச்சு பார்ப்போமா? சரி, தெரிய தர வச்சுட்டு குதிப்போம். ஐயா ஐயோ, அங்கேருந்து இவ்வளோ தூரத்துலேருந்து இருக்கிற 2 லைஃப் குறைஞ்சிருச்சா? ஓ மை காட், அது ஒரு கார்டு. ஓ மை நோ, அது ஃப்ளவருங்க. நான் ஆடுன்னு நினச்சிட்டேன். தைச்ச மாதிரி ஆடை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என் வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மோட ஞாபகம் தான் வருது. ஆகா, 3 ஆடு கண்ணு முன்னாடியே நிற்குது. போட்ட வேண்டியதுதான். அங்கே ஒரு ஆடு இருந்து ஏன் அதை போடலைன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா அது வேற கலர். நமக்கு வெள்ளையிலேயே 2 கலர் இருக்குது. பெட்ஸ் எதுக்கு 3 இது ஆட்டோட அந்த தோல் தேவை. நம்ம இன்னொரு கலர் எடுத்தால் செய்ய முடியாது. ஒரே கலர் வில்லேஜ் கிட்ட நம்ம ஒரே கலர் எடுத்தால் தான் அது வீடா, வீடு மாதிரி தான். கண்டிப்பாக கைஸ் வில்லேஜ் தான். நான் வில்லேஜ் இந்த கேமில் கிடைக்குமான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கிடச்சிடுச்சு. சூப்பர். இப்போ ஒரு அலச வேண்டியது தான். வா, குதிரை எல்லாம் இருக்குது. ஆகா, இது இருக்குது. நான் மைண்ட் கிராஃப்ட் விளையாடி இருக்கேன், நான் வில்லேஜ் பார்த்ததே இல்லை. இதுதான் முதல் வில்லேஜ் பார்க்குறது. என்னடா பெரிய இடம் இருக்குன்னு பார்த்தா ஒரு செஸ்ட்டுமே இல்லை. மொட்டை மாடியெல்லாம் நல்லா இருந்துகிட்டே இருக்காங்க. நான் ஒரு செஸ்ட் வச்சுருந்தா நல்லா இருக்குமே. இந்த பெட்டு தேவைப்படா, அதனால தான் அடுத்த வீட்டில் நான் மூட்டிக்கிறோன்னு நினைக்காதீங்க. ஆகா, கொட்டி கிடக்கே. சீட்ஸ் மட்டும்தான் நிறைய இருக்குது. இந்த எடுத்தாலும் 14 தான் இருக்குது. சீட்ஸ் இப்போ 21 ஆயிடுச்சு. டே வில்லேஜரு, ஏண்டா பார்த்தீங்களா, நம்ம எடுக்கிறது தெரிஞ்சிட்டாமல் வந்து எல்லாத்தையும் எடுத்துடுறோம். ஓகே, நமக்கு ஈஸியாகவே பார்த்தீங்களா அயன் கோலம் இதுதான். இதுக்கிட்ட இருந்து தான் 4-5 அயன் கிடைக்கும். இதுதான் நம்ம அன்லிமிட்டட் அயன் ஃபார்ம் கட்டும்போது இதுதான் அங்கே நியூவாக க்ரியேட் ஆகி இது அந்த லாவாக்குள்ளே விழுந்து இதுக்கிட்ட இருந்து அந்த அயன் கிட்டும். கூட ரோசாப்பூவா செம்பருத்தி ஏதோ நிறைய கிட்டும். ஏதாவது ஒரு வீட்டில் ரீஸ்பான் இது செட் பண்ணி வைக்கணும். பெட்டில் ஏதாவது வீட்டில் இருந்து மரக்கட்டை எடுக்கணுமே. நம்மக்கிட்ட மரமே இல்லை. முதல்ல பார்த்த இடத்துல ஒரு மரம் கூட இல்லை, வெறிச்சோடி போயிருந்துச்சு. ஆனால் இது மொத்தமாக மரம் வச்சு தான் கட்டியிருக்காங்க. அதனால் அங்கே இந்த மரத்தை எல்லாம் எடுத்துட்டாங்களோ. ஓகே, எந்த வீட்டில் ரீஸ்பானாக செட் பண்ணிட்டோம். பார்த்திங்களா, நம்ம எங்கே அயன் ஃபார்ம் கட்டுறதுக்கு முதல்ல நான் அந்த இடத்துக்கு போகாததே. நம்மக்கிட்ட ஒரு ஆயுதமும் இல்லை. உள்ளே இருந்து ஸ்கெலிட்ரு, ஜாம்பி அதே மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்மளை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். அதனால தான் நான் அந்த கேவுக்குள்ளே போகலை. இப்போ போயிடலாம். நம்ம ஆயுதத்தை எல்லாம் எடுத்துட்டு அப்புறமா போகலாம். ஓகே,
இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போகுமா? அயன் ஃபார்ம் கட்ட முடிஞ்சால் இப்படி கட்டிடலாம் இங்கே. ஓகே, பார்த்தீங்களா? அந்த கெட்டு எடுக்கும்போது எவ்வளவு கிட்டுது? 64, 58, 100 தாண்டிடுச்சு. அவ்வளோ ஒன்றும் கிட்டிருக்கு. சூப்பர் தான். ட்வின்ஸ் வீடு. ஓ, நல்லா இருக்கு. சூப்பராக கட்டியிருக்காங்க. ஆனால் ஒரு வீட்லேயுமே உருப்படியாக செஸ்ட்டே இல்லையே. என்னத்துக்கு தான் வீடு கட்டுறாங்களோ. இங்கே என்ன மரக்கட்டை எடுப்போம். வாவ், நல்லா தான் இருக்கு. அடுத்த வீட்டில் வந்து திருட்டுறதும் நல்லா தான் இருக்குது. அந்த வில்லேஜில் நிலைமை தான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இதோட 2 பெட் ஆகிடுச்சு. நமக்கு இன்னும் ஒரு பெட்டு தேவை. அது இந்த வில்லேஜ்லேருந்து எடுத்துப்போம். வில்லேஜஸ் படுக்கிறதுக்கு தான் இன்னொரு பெட்டும். நலுங்க இருந்து எடுத்துடலாம். எதுக்கு 2 பெட்டுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, அப்புறமா சொல்கிறேன். முதல்ல ஸ்டிக் வேணும். நம்மக்கிட்ட கிராஃப்டிங் டேபிள் இருக்கா? இப்போ எடுத்துடலாம். ஓகே, பெட் இருக்குது, இது இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஓ, இந்த கட்டிங்களையும் எடுத்துப்போம். கட்டிங்க தான் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேறு எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இல்லையே. நான் இது வரைக்கும் சிலவங்க ஃபோனில் விளையாடுறது பார்த்துருக்கேன். அதில் குட்டி வில்லேஜஸ் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு குட்டி வில்லேஜஸ் கூட இல்லை. ஓடுறது பாரு, ஏதோ பூதம் அந்த மாதிரி ஓடுறாங்க. டேடா, டேய், ஒரு எமரல்டு கொடுத்தா 4 ரெட் ஸ்டோன் பவுடர். இதுக்கு நான் மைன் பண்ணியே எடுத்துப்பேன். போடா டே. ஓகே, இப்போ நம்ம அன்லிமிட்டட் அயன் ஃபார்ம் கட்டுறதுக்கான இடத்த தான் தேடிட்டு போகிறோம். எங்கேயாவது ஒரு நல்ல இடத்த பார்ப்போம். இதுக்குள்ளே டார்ச் இருக்குது, டார்ச் எடுத்துப்போம். டார்ச்சில் அந்த லைட் மாதிரி எடுத்து வச்சுப்போம். ஓகே, நைட் ஆகுறது மாதிரி இருக்குது. வெளிச்சம் கொஞ்சம் குறையுது. போவோம். கட்டுறதுக்கு இது கொஞ்சம் சரியான இடம் மாதிரி இருக்குது. இங்கே கட்டிடலாமா? பெட்டை போட்டு தூங்குவோம். குட் மார்னிங். ஐயோ, ஃப்ரெண்டில் யாருமே இல்லையே. இந்த இடத்துல அன்லிமிட்டட் அயன் ஃபார்ம் கட்டிடுவோமா? ஓகே, நம்மகிட்ட தான் கிராஃப்டிங் டேபிள் இருக்குல்ல? இருக்கு. பிரச்சனை இல்லையே. நம்மளுக்கு இப்போ ஷவல் வேணும். ஷவல்னா குளிக்கிற ஷவர்னு நினச்சிடாதீங்க. இது மண் தோண்டுறதுக்கான ஷவல். ஓகே, இந்த ஷவல் இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மண் தோண்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக கூட இருக்கும். இது வந்துட்டு நம்ம இப்போ இந்த இடத்துலேருந்து எத்தனை இது தோண்டலான்னா ஒரு எண்ணாமலே தோண்டிட்டோம். ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். ஓகே, பெட்டு தள்ளி போட உடனே உடச்சிடுவேன். ஐயோ, உடச்சிட்டு வேறு எங்கேயாவது வச்சுக்கலாம். அந்த ரீஸ்பான் இடம்ல செட் பண்ணியிருக்கோமே. என்னன்னாலும் சத்தம் இங்கே தான் வரும். அந்த கேவுக்கு போய் செத்தா கூட அங்கே ஒரு பெட் போட்டுட்டு தான் நம்ம அந்த கேவுக்குள்ளே போகணும். இல்லைன்னா நம்ம செத்துட்டா திரும்ப இங்கே வந்துடும். அங்கே இருக்க பொருட்கள் எல்லாம் நம்ம இப்போ செத்தோன்னு இங்கே ஒரு கேவுக்குள்ளே வச்சு அங்கே நிறைய ஜாம்பிஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஜாம்பிஸு நம்மளோட பொருட்களை எடுத்துக்கும், தெரியுமா? ஏன்னா திருட்டு ஜாம்பிஸ். அந்த ஜாம்பிஸ் கெலிட்டரெல்லாம் நம்மளோட பொருட்களை எடுத்துக்கும். ஏன்னா அதுங்கக்கிட்ட இருக்காதா, அதனால் நம்ம இதெல்லாம் இதாக்கி வச்சுருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல். பெட்டெல்லாம் அங்கேயே போட்டு வச்சுருந்துடணும். இல்லைனா நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் அங்கே எடுத்து அதுங்க வச்சு விளையாடிட்டுருக்கோம். நம்ம இந்த அன்லிமிட்டட் அயன் ஃபார்ம் இந்த வீடியோவில் கட்டி முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா ரொம்பவே வீடியோ லாங்காக போயிடுச்சு. இதுக்கு மேலே எங்கே வச்சு கட்டி முடிக்க முடியுமான்னு தெரியலை. கட்டி முடிக்க முடிஞ்சால் முடிச்சிடும். ஏன்னா எனக்கு இனி வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒன்று சொல்கிறேன், இந்த வீடியோவில் நமக்கு அப்படி அன்லிமிட்டட் அயன் ஃபார்ம் கட்டி முடியலைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வீடியோவில் நான் இதை கட்ட மாட்டேன். அடுத்த வீடியோவில் இந்த அன்லிமிட்டட் அயன் ஃபார்ம் முடிச்சுட்டு தான் வீடியோவே தொடங்குவோம். ஓகே? ஏன்னா நம்ம இனிமேல் இது கட்டி போனோன்னா ரொம்பவே இது வீடியோ லாங்காக போயிடுச்சு. இப்போவே இதுக்கு மேலே நம்ம இப்படி பண்ணுற சரியில்லை. ஓகே, கெட்ட முடியாதான்னு பார்ப்போம். கொஞ்சம் குண்டாவது தோணல, இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. ஏன் தெரியுமா, அதோட அகலத்தை குறைச்சேன். ரொம்ப நீளமாக இருந்துச்சு, அதனால தான் 2 பிரிக்ஸ் போட்டு அப்படியே குறைச்சிட்டேன். இதை இன்னும் கொஞ்சம் அப்படியே ஆழமாக கொண்டு போகணும். எவ்வளோ ஆழம்னா ஒரு 3 பிரிக்ஸ் அப்படி ஒரு ஆழத்துக்கு கொண்டு போயிடலாம். இதில் இருந்து இன்னும் பொருட்கள் வேணும். ஏன்னா இனிமேல் லாவா எடுக்கணும், வாட்டர் எடுக்கணும், அதில் பக்கெட் செய்யணும். அதுக்கு முன்னாடி பக்கெட் செஞ்சால் தான் அதில் எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம்.